இந்த மாதிரி நீரை பற்றியெல்லாம் ஒரு அரசாங்கம் கவலைப்படணும், அந்த அரசாங்கம் நீரை காப்பாற்றுறதுக்கு திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இதை செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து இதை முன்னிறுத்தி தண்ணீருக்கான மாநாடு, மரங்களை காப்பாற்றணும்னு மரங்களுக்கான மாநாடு, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல்களை காப்பாற்றணும், இந்த மாதிரி மலைகள்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போராடுறாரு. அவருடைய கருத்துக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் என்ன கைபேசி எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா? ஸ்மார்ட் ஃபோன் எதுவும் இல்லை, அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, இப்போ அடுத்த ஒரு இப்போ உங்களை வயசு என்ன? 15 முடியுது. இன்னும் ஒரு 4 வருஷத்துல நீங்கள் வாக்களிக்க தயாராகிடுவீங்க இல்லையா? அதுக்குள்ள இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கா? என்னமா இருக்கா? தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையில் இப்போ உங்களுக்கு இப்போ அண்மையில் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. ஓகே, அவங்கள பற்றி இப்போ அவங்கள பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன மாதிரி அரசியல் முன்னெடுத்திருக்காங்க, என்ன காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. அப்போ முழுக்க ஸ்மார்ட் ஃபோன் சைடு, பாலிடிக்ஸ் சைடே போகலை. ஓகே, சிந்திங்க, நிறையா யோசிச்சு உங்களுக்கு தேவையான கருத்தை முடிவு பண்ணுங்க. இன்னும் 3 வருஷம்